மார்னிங் மக்களே, இது SBI கிளர்க் மெயின்ஸ்க்கான லாஸ்ட் 10 days ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 10 days நம்ம ஒன்றும் புதுசாக படிச்செல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் 10 days எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஒரு அனாலிசிஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ 2022 பார்க்கலாம். 2022 பார்த்தீங்கன்னா 473 வேகன்சிஸ், இதில் ஜென்ரல் கட் ஆஃப் 90 இருந்திருக்கு. அண்ட் அடுத்த 2023 355 வேகன்சிஸ், ஜென்ரல் கட் ஆஃப் 78 இருந்திருக்கு. இப்போ வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃபாக வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஓகே, இல்லை மாட்ரேட் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அரவுண்ட் ஒரு 110+ அக்யூரசி மெயின்டைன் பண்ணீங்க, 110+ கொடுத்து அக்யூரசி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன் கேஸ் ஆஃப் மாட்ரேட் கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இந்த லாஸ்ட் ஒரு 10 days ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 ஃபுல் மார்க் அது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 4 ஃபுல் மார்க் வித் கம்ப்ளீட் அனாலிசிஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இல்லையா, அது ரீசனிங் பசலாக இருக்கட்டும், இல்லை ஆப்டியில் டிஏயாக இருக்கட்டும், எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் இன்னும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்ட்ராங்கான ஏரியாவில் தான் உங்களால் பெரிய வேரியேஷன் காட்ட முடியும். ஸோ மித்தவங்களுக்கும் நம்மளுக்கும் இருக்க வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ராங்கர் ஜோன் எதுவோ அதில் தான் நல்லா தூக்கி காட்ட முடியும். ஸோ அதனால உங்களோட ஸ்ட்ராங்கர் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது போக ஃபுல் மார்க் எடுக்கிறீங்க, அதை அனலைஸ் பண்ணிங்கனால அதிலே பாதி நாள் ஓடி போயிடும். அது தவிர்த்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் ஃபாலோ பண்ணுவீங்க. நிறைய பேர் ஜென்ரல் அவேர்னஸ் ஃபாலோ பண்ணுறப்ப இந்த தப்பாக பண்ணாதீங்க. இந்த 10 நாளில் புதுசாக எதுவுமே படிக்க வேண்டாம், கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி சிஏ படிச்சு, வீக்லி சிஏ படிச்சு, மந்த்லி ரிவைஸ் பண்ணி அடுத்த ஃபைனல் ரிவிஷன் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி பார்க்குறப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% ஒரு 85% நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக அந்த டைம்லேயே ஒரு 10% 15% மறக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த டைமில் 10 நாள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் புதுசாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது, அது இருக்கிறதும் மறந்து போயிடும். புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பட்ஜெட்டோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வேணால் நீங்கள் வந்து நான் படிக்கலை இன்னும் அப்படின்னா அதை மட்டும், ஏன்னா அதில் வந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதை மட்டும் வேணால் வந்து திருப்பி ரீகால் பண்ணிக்கோங்க. மித்தபடி நீங்கள் 3 மாதம் படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த 10 நாள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை நான் 3 மாதம் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதம் படிச்சிருந்தாலும் சரி அந்த மந்த் அதை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். திருப்பி புதுசாக படிக்கிறது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் போகாதீங்க. எந்த ஒரு சோர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அதே தான் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள் லாஸ்ட் மினிட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து நம்ம திருப்பி புது சோர்ஸஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறப்போ வந்து கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் போடுறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு 10 நாளில் வந்து 4லேருந்து 5 ஃபுல் மார்க் வித் கம்ப்ளீட் அனாலிசிஸ் போட்டுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் கடைசியாக ஒரு 2-3 நாள் இருக்கிறப்ப ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு கொஞ்சமாவது கான்ஃபிடன்ஸ் தர மாதிரி இருக்கும். ஒரு SBI கிளர்க் லெவல் கொஷின்ஸ் எடுத்து லாஸ்ட் இயர் கொஷின், இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னது IBPS கிளர்க் லெவல், ஸோ இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். ஏன்னா வெப்சைட்லலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை விட வந்து கஷ்டமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து லாஸ்ட் ஒரு 2 to 3 days இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் கான்ஃபிடென்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பூஸ்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்றப்போ விஷுவலைஸ் பண்ணுங்கள். அதாவது டெய்லி காலையில் எந்திரிச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. அண்ட் நாளை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கே ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதோடு நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க, நிறையா படிப்பீங்க. அண்ட் அடுத்து நைட்டு தூங்குறப்ப அதே மாதிரி நான் SBI கிளர்க்காக வந்து நான் போஸ்ட் ஆகிட்டேன். இது வந்து சில்லியாக இருக்கலாம், பட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நானே நிறைய கேசஸில் வந்து நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வேணுன்றதை வந்து நான் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பேன்.
விஷுவலைஸ் பண்ணி பார்க்குற எல்லா கேஸ்லேயும் ஒர்க் அவுட் ஆகாட்டியும் ஒரு சில கேசஸில் எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் வந்து எந்த கேஸில் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலையோ அதை நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் விரும்பி இருக்க மாட்டேன், இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதனால ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் ஒரு விஷயத்தை காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுங்கள், அந்த நாள் ஃபுல்லாக அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். நைட்டு தூங்க போகிறப்ப திருப்பி அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, இப்போ SBI கிளர்க்கா அந்த போஸ்டிங்கில் நீங்கள் உட்காந்த மாதிரி, நீங்கள் போஸ்ட் ஆன மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். விஷுவலைஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். புதுசாக எதுவுமே படிக்காதீங்க, திருப்பி திருப்பி ரீகால் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 மாடரேட் லெவலில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னா ஒரு 110+ வித் குட் ஒரு கரெக்டான அக்யூரஸியோடு போட்டோம்னாலே கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்குது. ஸோ வெப்சைட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மார்க் வர மாட்டேங்குதுன்னா அங்கே அக்யூரஸியும் உங்களோட பர்சன்டைலும் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா வெக்ஸ் ஆகாதீங்க, ஏன்னா வெப்சைட்டில் அஃப்கோர்ஸ் கொஷின் ஸ்டஃபாக தான் இருக்க போகுது. அதனால உங்களோட அக்யூரஸி எவ்வளோ அண்ட் பர்சன்டைல் எவ்வளோன்றதை பாருங்கள். அது இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்ன அப்படின்னா இது நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸஸ் நாளைக்கு இருக்கும், சாட்டர்டே அண்ட் ஆல்டர்னேட் டேஸில் மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அட்லீஸ்ட் 1.5 மணி நேரம் நான் பிளான் பண்ணுறேன். ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக ஒரு ஃபுல் மார்க் வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாளன்னைக்கெலாம் நம்மளோட இங்கிலீஷ் கிளாஸஸ் மார்னிங் 10:15 AM இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கிலீஷ் அட்வான்ஸ் பேட்ச் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதில் இருக்க மெயின்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிருங்க. கண்டிப்பாக அது எல்லாமே ரொம்ப வர்த்தாக இருக்கும். ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டே ஆஃபரும் போயிட்டு இருக்க மக்களே, அதுலேயும் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லாருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் நாளைக்கு காலையில் 10:15 கிளாஸில் பார்ப்போம்.